உலகம் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் சீரிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 6 ஆண்ட்ராய்டு ஆப்ஸை இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ், அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும், உங்களுடைய பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ண சொல்லி கேட்குது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, சைன் அப் வந்து பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் ஆனது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணிட்டு பிறகு லாகின் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்ன ஏற்கனவே கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள வந்து என்ட்ரி ஆகிக்கங்க. என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஒன்று வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ஆனது உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ள என்ட்ரி ஆகிட்ட பிறகு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு எந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துங்க. செக்யூர்டாக நீங்கள் 5 GB வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். உங்கள் ப்ரைவசி நீங்கள் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கிளவுட் ஆப் ஆனது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் நிறைய செக்யூரிட்டி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை இங்கே டைரெக்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு செக்யூரிட்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யாராவது உள்ள என்ட்ரி ஆகணும்னு நினச்சி ராங்கான பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோட்டோஸை இது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் வந்து பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஏதாவது ராங் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஃபோட்டோஸ் அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த 3 லைன் இருக்குல்லையா, 3 லைன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இன் அலர்ட் அப்படி இருக்க பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா ராங் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ ரொம்ப செக்யூரான ஒரு அப்ளிகேஷன். உங்கள் ப்ரைவசி பாதுகாக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 5 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேக்கப் ஆனது கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாலி என்ற வால்பேப்பருக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப லுக்கான அட்ராக்டிவான இமேஜஸ் உங்கள் வால்பேப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு போய் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்க எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4K வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து எல்லா வால்பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வால்பேப்பர்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்கள் மொபைலுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வால்பேப்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேலே கேட்டகரிஸ் வைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்ட பாருங்க. ஸோ ரீசெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டெக்ஸ்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் வேணும், அது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாப்புலரான வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் வால்பேப்பரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வால்பேப்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க நினச்சினா மறக்காம இந்த அப்ளிகேஷன் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் கோலட் என்ற இந்த மியூசிக் பிளேயருக்கான அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட்ஸ் வந்து இதுக்கு வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸில் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல், மியூசிக் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் 3 டாட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஈக்குவலைசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து அலைன் பண்ண நினைக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாஸ் பூஸ்ட் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங் இன்ஃபர்மேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். 3 டாட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்க லிரிக்ஸ், ஏபி ரிப்பீட், பிளே ஸ்பீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். கியூ வைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து டிசைன் ஆனது பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அப்ளிகேஷன், எனக்கு மிகவும் பிடித்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவே என்ற இந்த அப்ளிகேஷன் ஆட்டோ ரிப்ளைக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சோஷியல் மீடியா ஆப்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ ரிப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே ரிப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கும், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ரிப்ளை டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எது மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும், பிஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேணுமா, இல்லை கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணமா அப்படின்றத நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்கள் வாட்ஸ்அப்பில் யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு இது மாதிரி ஆட்டோ ரிப்ளை மெசேஜ் ஆனது போயிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது எனக்கு பிடித்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஹீரோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் வந்து GM அதாவது குட் மார்னிங் குட் நைட்டுக்கான ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து டைப் பண்ணிட்டு அதுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுமோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே குட் ஈவினிங் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே டெக்ஸ்ட் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு
என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதாவது குட் நைட் கொடுத்துருங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அந்த மெசேஜ் வந்து இங்கே உடனடியாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஈஸியாக நீங்கள் வந்து ரிப்ளை அந்த பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் அடிக்கடி பார்த்தா நீங்கள் வந்து பண்ணுறங்களா இருந்தால் இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தா வந்து 1.1.1 என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் மூலமா பார்த்தா நீங்கள் வந்து சேஃப் அண்ட் ஃபாஸ்ட் இன்டர்நெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஆன்லைனில், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கும். உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் இருக்காங்களோ ஸோ அவங்க உங்கள் டிஎன்எஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பாங்க. அது இன்னொரு பக்கம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஎன்எஸ் மூலமா வந்து அந்த ஐஎஸ்பி எடுக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ட் பண்ணி வைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் ட்ராக் பண்ண முடியாது, உங்கள் டேட்டாஸ் வேறு யாரும் சேலும் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி உங்கள் டேட்டாஸ் வந்து ட்ராக் பண்ணக்கூடாது, ரொம்ப செக்யூராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்து இந்த எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்ச அப்ளிகேஷன் எதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நம்பர் கூட மறக்காம இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க. எதுக்கு சொன்ன டெக்னாலஜி சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு வீடியோ நானும் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.